வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி என்னன்னா ஒரு சில பஞ்சாயத்துகள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு மாதவ சேத் பற்றி ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம். இந்த மாதிரி A+ பற்றி நிறைய பேர் அவதூறு பரப்புறதுனால அவர் வந்து கேஸ் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லைங்க, மோட்டோலாவும் இந்த மாதிரியான கேஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது என்னால் பார்க்க முடிஞ்சது. ஆச்சரியமாக இருக்குது. சரி, ஓகே, எல்லாருமே இந்த மாதிரி கேஸ் போடுற அளவுக்கு அப்படி யாரையா வந்து பேசி விட்டா அப்படிங்கிறத எனக்கு தெளிவாக புரியல. மேபி உங்கள் யாருக்காவது அந்த கான்டெக்ட் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருந்ததுன்னா அதுக்கு சார்ந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இதை நான் எதுக்காக கேட்குறேன்னா, நிஜமாவே வந்து அவதூறு பரப்பியிருக்காங்களா? எப்படி கேட்குறேன்னா, கம்ப்ளீட்டாக நம்ம என்றைக்குமே ரொம்ப துச்சமாகவும் மதிக்கக்கூடாது. இப்போ நம்ம டிவிடியில் ஷோவில் வந்து நம்ம கிண்டலாக பேசுவோம். நம்ம அதனால தான் நிறைய இடத்துல கான்டெக்ட் ஷோவில் சொல்லுவோம், ஐயா இந்த ஷோவில் நாங்கள் பேசுகிறதெல்லாம் நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கூடாது, சிலர் நாங்கள் கிண்டல் பண்ணுவோம். இப்போ மனு மாமா, மாதவ மாமா, சேத்து மாமா, பாக்குவாயன் அப்படி இப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஒரு ஃபன்னுக்காக மட்டும்தான் சொல்கிறோமே தவிர, நியாயமாக பார்த்தா இப்போ யாராவது சொல்லணுன்னா என்ன சொல்லலாம்னா, இல்லை ப்ரோ நீங்கள் தனி நம்பர் தாக்குதல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை, ஒத்துக்கிறோம், நாங்கள் இல்லைன்னு சொல்லப்பா, நாங்கள் வந்து அப்படியே யாரையுமே எதுவுமே சொல்லலைன்னு சொல்ல. ஆனால் இங்கே ஃபேக்ட் என்னன்னா, முதல்ல இன்ஃபார்மெண்ட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து உள்ளுக்குள்ளே இருக்க வன்மத்தினால அவனை அடிக்கிறதுக்கு ஏதாவது காரணம் கண்டுபிடுறா அப்படி பண்ணல, ஒரு ஃபன்னுக்காக தான் அப்போ நம்ம டிவிடியில் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ என்னன்னா, நிஜமாவே இந்த மாதிரி ஃபன்னுக்காக பண்ண ஒரு சில கிரியேட்டர்ஸ் மேலே வந்து பாஞ்சிருக்கா? அப்படி இல்லைனா வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து நிஜமாவே அவங்க ரொம்ப துச்சமாக மதிச்சிட்டாங்களா, இல்லாட்டி இந்த ப்ராடக்ட்டை யூஸே பண்ணாமல் அதை பற்றி ஃபீட்பேக் கொடுத்துட்டாங்களா? எனக்கு அதெல்லாம் புரியல, எனக்கு தெரியல. ஏன்னா நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே இந்த ட்விட்டரில் தான் கிடைக்குது. இந்த மாதிரி கேஸ் நடக்குது, கேஸ் போட்டிருக்காங்க, அது இதுன்னு. இது எதுக்கு கேட்குறேன்னா, இப்போ சிம்பிளுங்க, ஒரு 7,000 ரூபாய்க்கு ஐட்டலில் ஒரு ஃபோன் இருக்குன்னு வைங்களேன். அந்த ஃபோனை பார்த்ததுமே வந்து Pixel 10 Pro யூஸ் பண்ணுறேன், என்கிட்ட கொண்டு வந்து ஐட்டல்லாம் அப்படி அது வந்து அது எப்படி சொல்கிறதுனா, என்னோட பர்சனல் டிவைஸ் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸாக இருக்குன்னும் போது அந்த ஃப்ளாக்ஷிப் டிவைஸ்லேருந்து கிடைக்கிற ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு புரியுது. ஆனால் எல்லாருமே ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் வருது. இல்லை, எல்லாருமே வந்து 1,00,000 ரூபாய்க்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் ஃபோன் வாங்குறாங்களா? சரி, இல்லை 40,000 ரூபானே எப்பவுமே 40,000 30,000 செலவு பண்ணி தான் எல்லாரும் ஃபோன் வாங்குறாங்களா? இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா, 10,000 ரூபா ஃபோன், 7,000 ரூபா ஃபோன், இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இந்த கான்டெக்ட், சரி 7,000 ரூபா ஃபோன். அப்போ அந்த 7,000 ரூபா ஃபோன் மார்க்கெட்டில் என்னெல்லாம் இருக்குது, அந்த 7,000 ரூபா ஃபோன் மத்தியில் ஐட்டல் எப்படி இருக்குது? இப்படி நம்ம பேசும்போது பிரச்சனை வந்து பெருசாக வருமானு கேட்டால் இல்லை. பட் நான் இதுக்கு முன்னாடியே ஒரு சில வீடியோஸில் சொல்லியிருப்பேன், ஒரு சில பாட்காஸ்ட்டில் கூட சொல்லியிருப்பேன். சிலர் வந்து வெறும் ஃப்ளாக்ஷிப் மட்டுமே யூஸ் பண்ணி பழகினவங்களுக்கு நான் டப்புன்னு வந்து ஒரு 7,000 ரூபா ஃபோனை ரிவ்யூ பண்ணுன்னு சொன்னாலே அவங்களால முடியாதுங்க. அதான் ஃபேக்ட். ஏன் அவங்களால முடியல அப்படின்னு பார்த்தா, ஒரு இடத்துலையுமே அந்த ரெஸ்பான்ஸ் டைம் வந்து குயிக்காக இருக்காது. லேட்டன்சி பற்றி பேசுகிறோம்ல, அந்த மாதிரி தான் டிவைஸே லேட்டன்சியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். நான் எதாவது அழுத்தினேன்னா அதுலேருந்து வரக்கூடிய ரெஸ்பான்ஸே வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கணக்காக ஆகும். நான் ஏதாவது ஒன்று இனிஷியேட் பண்ணேன்னா அந்த இனிஷியேட் பண்ணுறதுலேயே ஒரு ஹேங் இருக்கும். 4 ஆப்பில் ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல, ட்ராவல் பண்ணால் ரெஃப்ரெஷ் ஆகிறத தாண்டி ட்ராவல் பண்ணுறதே எனக்கு ஸ்லக்கிஷாகவும் லேக்காக தான் இருக்கும். ஸோ இப்படி தான் பொதுவாக 7,000 ரூபா 6,000 ரூபா ஃபோன் இருக்குன்ற மனநிலையோடு அதை ரிவ்யூ பண்ணும்போது, அதே இடத்துல 7,000 ரூபாய்க்கு வேறு ஏதோ ஒரு ஃபோன் வந்து ஆண்ட்ராய்ட் கோ, நான் சும்மா சொல்கிறேங்க, ஆண்ட்ராய்ட் கோ மாதிரி ஒரு யூஐயோட வருது, அதில் 2 GB ரேம் வந்து எப்படி இருக்கும் சும்மா இமேஜின் பண்ணி பாருங்கிறேன். நான் என்னமோ இப்போ மார்க்கெட்டில் ஏதோ ஆண்ட்ராய்ட் கோவோட ஒரு சூப்பர் ஃபோன் இருக்கிற மாதிரியும் அதெல்லாம் நான் சொல்ல வரல. ஆண்ட்ராய்ட் கோவோட ஒரு ஃபோன் இருக்குது, நார்மல் யூஐயோட ஒரு ஃபோன் இருக்குது. அதே இப்போ இப்படி கூட வச்சுக்கோங்களேன், நார்மல் யூஐ அப்படின்றது AOSP இமேஜ்னு வச்சுப்போம். அதே சமயம் ஆண்ட்ராய்ட் கோ அப்படிங்கிறது ஒரு பக்கம் வச்சுப்போம். அண்ட் அதே இடத்துல ஒரு ஹைப்பர் OS எங்கே கொண்டு வந்து அவனை சிக்க வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? 12 GB ரேம் 8 GB ரேம் இருக்கும்போதே அவன் அக்னி குழம்பா சில இடத்துல கக்கிக்கிட்டு இருக்கான். சரி, அந்த மாதிரி ஒரு யூஐ கொண்டு வந்து 7,000 ரூபா ஃபோனில் வச்சா என்ன ஆகும்? ஸோ இதுதான் கேள்வி. அப்போது இந்த ஏரியாவில் எனக்கு சப்போஸ் ரெஸ்பான்ஸ் டைமோ இல்லாட்டி ரொம்பவே கொஞ்சம் ஃப்ளூயிடான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினச்சா 7,000 ரூபாய்க்கு அப்போ நான் எதை தேடி போக வேண்டியதாக இருக்கும்னா, ஆண்ட்ராய்ட் கோ மாதிரியோ இல்லாட்டி வெல் ஆப்டிமைஸ்டு ஒரு 3 GB 4 GB ரேம் இருக்கக்கூடிய ஒரு AOSP இமேஜ் ரன் ஆகக்கூடிய ஒரு டிவைஸை தேடி நான் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்க ஃபோர்க் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்கின் வந்து என்ன ஆகும்னா, அதுவே வந்து நிறைய மெமரியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையுமே அது ரெண்டர் ஆகக்கூடிய கண்டென்ட், அதை அனிமேஷன் ஆஸ்பெக்டில் சொல்கிறேன். ஸோ அதுவே இப்போ என்னங்க ஆப்பிள் என்னங்க நடந்துகிட்டு இருக்கு, iOS 26 வந்து iPhone 17 Pro Max இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அவ்வளோ பேட்டரி ஸ்மூத்தாக இருக்குது, இவ்வளோ கிளியராக கிளாஸ் யூஐ வந்து யூஸ் பண்ண முடியுமா, அற்புதமாக இருக்குது, வேறு லெவல், இதுதான் யூஐ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்னு வைங்க. டப்புன்னு நான் 12 mini எடுத்து யூஸ் பண்ணேன், எங்கள் அப்பாட்ட 12 mini இருக்குது, அதை எடுத்து நான் இப்போ யூஸ் பண்ணேன்னா எனக்கு எப்படி இருக்கும்னா, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அப்படி தான் இருக்கும். பட் அதுக்காக வந்துட்டு பொசுக்குன்னு iOS ரொம்ப கேவலங்க, 12 miniயில் படு கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா 12 mini அப்போ வந்திருக்கு, அந்த ஹார்ட்வேரில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாஸ் யூஐ கொண்டு போய் சொருகும் போது அதுலேயும் கிளியர் கிளாஸ்லாம் வேணும்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணால் அப்போ GPU லெவலில் எவ்வளோ லோடு இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ இதெல்லாமும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஸோ ஒருவேளை இதுதான் பிரச்சனையா, எப்படி சொல்கிறேன்னா, இந்த அளவுக்கு யோசிக்காமல் சிலர் திட்டினால இந்த பிரச்சனையா, இல்லாட்டி எவிடன்ஸ் இல்லாமல் அவங்களாம் திட்டாங்க அதனால் பிரச்சனையா தெரியலை. ஆனால் இந்த பிரச்சனை வந்து மார்க்கெட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆக மொத்தம் நிறைய பேர் யாரெல்லாம் பயப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் லீக்ஸ் போடுற நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? ட்விட்டர்லாம் நிறைய லீக்ஸ்லாம் போட்டு அவங்களோட ஹேண்டில்ஸ்லாம் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம இனிமேல் நெகட்டிவ்ஸ் ஆஃப் சம் ப்ராடக்ட் சொல்கிறது பிரச்சனையோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் ஒரு ஃபேக்ட் இருக்குங்க,
இப்போ நிறைய டிவைஸ் டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரியேட்டர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வந்து எல்லா டிவைஸோட டேட்டாவையும் அனலைஸ் பண்ணி சொல்ல தெரியுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்கு, கரெக்ட். பட் ஒரு சிலர் இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் எனக்கு வந்து எல்லா டிவைஸோட ஆக்சஸ்லாம் கிடைச்சதே கிடையாதுங்க. நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸோட ஃபீட்பேக் தான் அதிகமாக எனக்கு கிடைக்கும். நானே ஒரு சில டிவைஸ் வாங்கி யூஸ் பண்ணணும், அப்படி இல்லைனா ஒரு சில பிராண்ட் கிட்ட இருந்து மட்டும் டிவைஸ் கிடைக்கும். ஸோ இப்படி தான் நம்மளால பேச முடியுது. இதில் ஓரளவுக்கு ஃப்ரீடம் இருக்கக்கூடிய பிராண்டு கூட தான் நம்மளால கொஞ்சமாவது மூவ் பண்ண முடியும். ஏன்னா சில நெகட்டிவ்ஸ் எடுத்து வைக்கும்போது சில பிராண்ட்ஸால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா அது பிராண்டு மட்டுமே கிடையாது, இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அது பிராண்டு மட்டுமே கிடையாது, பிராண்டுக்கு நடுவில் இருக்கிற மிடில் மேனும் இந்த வேலையை பார்க்குறான் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. நிறைய யோசிக்கும் போது ஏகப்பட்ட விஷயங்கள் தலையில் வந்து உட்காருதுன்னு வைங்களேன், அப்படி கிருன்னு இருக்கு. பட் இந்த ப்ராப்ளம்க்கு வந்து மொத்தம் சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்ம கம்யூனிட்டியில் அதுக்கு தான் நான் வந்து ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டேன். இன்ஃபினிக்ஸில் நோட் 56 இன்ஃபினிக்ஸில் நோட் 60 ப்ரோ வந்திருக்கு 32,000 ரூபாய்க்கு 7S Gen 4ஓட. அந்த டிவைஸை நம்ம இப்போ வாங்குறத பற்றி ப்ராப்ளம் இல்லை, நான் இப்போ வாங்கிடுறேன்னே வைங்களேன். சப்போஸ் கார்டு ஆஃபர் இருக்குது, ஒரு 4,000 ரூபா கார்டு ஆஃபர் இருக்குது அப்படின்னு வைப்போம். 4,000 ரூபா கார்டு ஆஃபரோடய நான் வாங்குறேன்னு வைங்க, நான் 28க்கு வாங்குறேன். அப்போ நான் ஒரு 26க்கு கொடுக்க முயற்சி பண்ணுறேன். ஒரு 1 வீக் அது கூட நான் ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு 1 வீக் கழிச்சு நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு இன்னொரு 2,000 ரூபா குறைச்சி நான் கொடுக்குறேன் அப்படின்னா யாராவது வாங்க முன் வருவாங்களா? சரி, அதுக்கு கார்டு ஆஃபரே இல்லைன்னு வைப்போம். இப்போ 32,000 கொடுத்து நான் வாங்கிடுறேன்னு வைப்போம். 30,000 ரூபாய்க்கு நான் கொடுத்தா யாராவது நம்ம நண்பர்கள் வாங்குவாங்களா? இதை ஏன் நான் கேட்குறேன் அப்படின்னு பார்த்தா, சப்போஸ் ஒரு சில ஏஜென்சிஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, நம்மளால ஒரு சில விஷயங்கள் பேச முடியாது, ஆனால் டிவைஸ் கிடைக்கும், கரெக்டாக அப்படி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் சொல்லலாம், ஏஜென்சிக்கிட்டேருந்து டிவைஸ் வாங்கிக்கோங்க ப்ரோ, அவங்க கேட்குற வீடியோவை போட்டுக்கோங்க, அதுக்கப்புறமா நம்ம உண்மையெல்லாம் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல பேசிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் ஃபேக்ட் என்னன்னா, நீங்கள் ஒரு ஏஜென்சிக்குள்ளே போகிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து அந்த பிக் பாஸில் ஏதோ சொல்லுவாங்களே வாட்சிங் யூ, அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் உங்களை வாட்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி பிரகாசமாக இருக்கும். அவங்க அதே ஒரு வேலையாகவே வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணாலுமே செக் பண்ணுவாங்க. வேறு ஏதாவது ஒரு வீடியோ போடுறீங்க, அவங்க ப்ராடக்ட்டோட டைட்டில் அங்கே வருது, அவங்க ப்ராடக்ட்டோட நேம் அங்கே வருதுன்னா கூட அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. இது எல்லாமே நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ இவ்வளோ ரெஸ்ட்ரிக்டட் என்வரான்மெண்ட்குள்ளே இருந்து அங்கே வந்து நேர்மையும் நியாயத்தையும் நிலைநாட்டுறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தோணுது அப்படின்னா, நம்மளே வாங்கி நம்ம வந்து வீடியோ பண்ணுறது தான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கு தான் அந்த கம்யூனிட்டி போஸ்ட் போட்டேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக சொல்லலாம். உங்கள் யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு தெரியும் போது எனக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, அப்போ அது வந்து புட்டு கேஸ், அது மேலே நம்ம இன்ட்ரெஸ்ட்டை போடுறதும் வேஸ்ட்டு தான். 32,000 ரூபாய்க்கு இன்ஃபினிக்ஸ் வேணா வாங்குவானா அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம மக்கள் மனசுலேருந்து வருது. அதுதான் இங்கே எனக்கு பளிச்சுன்னு தெரியுது அப்படின்னு தோணுச்சுங்க. ரைட்டா? ஓகே, சரி, இன்னைக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டுக்கு போவோம். ஆனால் பயங்கர பிரச்சனை போயிட்டு இருக்குங்க. இதில் வேறு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆஸ்பெக்டில் எடுத்துக்கும் போது ஸ்டெபிளைஸ்டாக இருக்கிறது அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல வந்து ஒரே மிக்சட் ஃபீலை கொடுக்கக்கூடிய தானே தலைவன் யாருன்னா அது ஹைப்ரோஎஸ். ஹைப்ரோஎஸ் என்னடான்னு பார்த்தா திடீர்னு ஒருத்தருக்கு ரொம்ப பாய்லராகவே இருக்கும். அதே சமயம் இவ்வளோ நாளாக கேவலமான ஒரு பேட்டரி பேக்கப் இருந்துகிட்டு இருந்த ஒரு ஃபோனுக்கு ஹைப்ரோஎஸ் 3 வந்ததுக்கப்புறம் அதோட பேட்டரி பேக்கப் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. எக்ஸாம்பிள் சொன்னால் 13 ப்ரோ, Xiaomi 13 ப்ரோ எனக்கு மட்டும் அப்படி மாறலங்க. இப்போ நம்ம SRK இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 4 நாள் முன்னாடி மாற்றிருக்கான், அவனுக்கும் இப்போ நல்லா தான் இருக்குது. ஸோ இது என்ன ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்குள்ளே கொண்டு போகிறதுக்கான ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா ஹைப்ரோஎஸ், மோட்டோரோலாவோட ஹலோ UI, அடுத்த பிளேஸ் யாருக்கு கொடுக்கலாம்? 3வது பிளேஸ் யாருக்கு கொடுக்கலாம்? ரியல்மிக்கு கொடுக்கலாமா, இல்லைனா ஐக்குக்கு கொடுக்கலாமா? நீங்களே சொல்லுங்கள். அப்போ One UI என்ன அவ்வளோ சேஃபாக இருக்கான்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நிறைய கம்ப்ளைண்ட் இதெல்லாம் சார்ந்து தாங்க வருது. One UI மேலே கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா நான் எடுத்துக்கலாம். One UI மேலே கம்ப்ளைண்ட் வரதுக்கு பதில் சாம்சங் மேலேயே கம்ப்ளைண்ட் வந்துருது. UI மேலே பெருசாக கம்ப்ளைண்ட் வரதில்லை, சாம்சங் அஸ் அ பிராண்ட் மேலேயே கம்ப்ளைண்ட் வந்துருது. அப்படி தான் இருக்குது இன்றைக்கி கால கொடுமை. ரைட்டு. ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்தீங்கன்னா, பிரவீன் அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ ஒரு ஷார்ட்ஸ் போடுங்க ப்ரோ, Xiaomi Pad 8 ப்ளஸ் கவர் 1500க்கு, Pad 8 ப்ளஸ் கீபோர்டு 2500க்கு ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு மீ ஸ்டோரில், ஷார்ட்ஸ் போடுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்ட்ரா மொபிக்விக் UPI யூஸ் பண்ணால் 2500 கேஷ்பேக் வேறு. சூப்பரே. ஸோ நீங்கள் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் படி பார்த்தா இப்போ நம்ம வந்து இதை இங்கே கன்வே பண்ணிட்டோம். நம்ம நண்பர்கள் யாராவது வந்து ஸ்டூடெண்ட் ஆஃபரில் வாங்க முடிஞ்சதுன்னா அவங்க தாராளமாக வாங்கிப்பாங்க ப்ரோ. தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன் ப்ரோ. அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் லைட் அப்படிங்கிற நண்பர் வந்து, மை ஃபாதர் இஸ் அ டிரைவர், ஸோ ஐ வாண்ட் ஹை வால்யூம் மொபைல் அண்டர் 13K அண்ட் வாண்ட் டு யூஸ் இட் ஃபார் 5+ இயர்ஸ், எனி சஜஷன் ப்ரோன்னு கேட்டிருந்தாரு. இவருக்கு நான் வந்து இன்ஃபினிக்ஸ் நோட் 50X சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன நண்பர்களே? அதுதான் 15,000 ரூபாய்க்கு கீழே 13,000 ரூபா பக்கத்தில் வந்து இன்றைக்கும் வந்து நிறைய இடத்துல லிஸ்டிங்கில் இருக்குது. ஆனால் ஸ்டாக் மட்டும் அப்பப்போ வருது திரும்ப போகுது. ஸோ அதனால் இன்ஃபினிக்ஸ் நோட் 50X இதை நான் கன்சிடர் பண்ண ரீசன் என்னென்னா, வால்யூம் கொஞ்சம் ஹையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல தான் கொஞ்சம் வேறு வழி இல்லாமல் நான் இதை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா லாவா டிவைஸ் நான் யூஸ் பண்ணேன், ஓகே, ஒரு மீடியா ஆஸ்பெக்ட்ஸில் ஓகே, தவிர கால்ஸுக்கு லவுட் ஸ்பீக்கராக இருக்கட்டும், இல்லாட்டி சில சமயங்களில் ஒரு சில டேட்டாவை வந்து நான் லவுட் ஸ்பீக்கரில் லிசன் பண்ணணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் வீக்காகவே ஃபீல் ஆச்சு. அதான் நான் அந்த வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். ஸோ வேறு ஏதாவது ஒரு சில ஃபோன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு வந்து 12,000 13,000 ரூபாய்க்கு நல்ல லவுடாக இருக்குது அப்படின்னா தயவுசெய்து சொல்லுங்கள், நம்ம நண்பருக்கு பயன்படும். அவங்க அப்பாவுக்கு அவர் வாங்கி கொடுத்துருவார். அடுத்து ஸ்டாட்ஸ் ஆஃப் ஏகேவா? ஓகே, லாவா இஸ் டூயிங் குட் தீஸ் டேஸ், ஹாப்பி டு சி இந்தியன் கம்பெனி ரியலி ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் சைனீஸ் பிராண்ட்ஸ். ஃபைட்டெல்லாம் ஒன்றும் பண்ணலங்க, நீங்கள் வேறு இப்படியே போய் கோத்து விட்றாதீங்க. அவங்க வேறு இப்போ இவ்வளோ நாளாக என்னை யாரும் பார்க்காம இருந்தாங்க, பொசுக்கு பிடிச்சி அடிச்சிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க.
லாவா நிஜமாக ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாங்க. முக்கியமாக எப்படின்னா 10,000 15,000க்குள்ளே வந்து இவங்களால ப்ளோட்வேர் இல்லாத ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுக்க முடியுது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ப்ளஸ் ப்ரோ. அதாவது இவங்க ஃபோன் வந்து ப்ளோட்வேர் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ப்ளோட்வேர் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸை கொடுப்பேன்னு சொன்ன கால்பேயே அவரோட நத்திங் ஃபோன் 3A லைட்டில் ப்ளோட்வேர் கொடுத்துருக்காரு. அதை வேறு நிறைய பேர் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்ன ப்ரோ இது நத்திங் வந்து ஒரு எப்படி இருக்குன்னா நத்திங் வந்து மிட் ரேஞ்சிலேயே சுற்றிட்டு இருந்தாலும் அதை வந்து எல்லாரும் நிறைய பேர் ப்ரீமியமாக தான் பார்க்குறாங்க, ப்ரீமியம் பிராண்டுன்னு பார்க்குறாங்க. ஸோ அவங்களே வந்து இப்படி அவங்களோட தரத்தை குறைச்சிக்கிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு சில கருத்துக்கள் வைக்கிறாங்க. ஓகே பார்ப்போம். ரைட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நண்பர் ஒருத்தர் தீபக்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட ஐஃபோன் 15ல் ஒரு சில பிரச்சனைகளை வந்து கையாண்டுட்டு இருக்காரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. சரி இதை வந்து நம்ம பப்ளிக்கில் கொண்டாந்து நம்ம மக்கள் மத்தியில் வைப்போம். ஸோ யாரெல்லாம் ஐஃபோன் 15 யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் இப்படி தான் இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சிக்கலாம் இல்லையா. சப்போஸ் இவருக்கு மட்டும் தான் பிரச்சனை ஒரு ரீசெட் பண்ண சொல்லலாம் இல்லையா. ஸோ அதுக்கு தான். ஸோ தீபக் ப்ரோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ ஹாவ் சம் மேஜர் கன்சர்ன்ஸ் ரிகார்டிங் மை ஐஃபோன் 15 which I purchased 8 months ago. I would like to share my experience as content for your channel. Also seek your advice on this. Here are the points அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாஃப்ட்வேர் அப்டேட் இஷ்யூ ப்ரோ. இனிஷியலாக வந்து என் ஃபோன் நல்லாவே ஒர்க் ஆச்சு எப்போ 26.1ல். however following the support team's advice to update to iOS அதுக்கு அடுத்து அப்டேட் பண்ணியிருக்காரு போல 26.4க்கு அப்டேட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது. ஐ ஸ்டார்டட் ஃபேஸிங் சிவியர் பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ. பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாகவே ஒரு இஷ்யூ இருக்கான். ஓவர் ஹீட்டிங் வைல் சார்ஜிங். இந்த ஓவர் ஹீட்டிங் வைல் சார்ஜிங் சம்மர் வரனால இருக்குமோ? நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் அதுக்கு தான் சொல்லியிருப்பேன். ஃபோன்ஸ் ஹீட்டிங் இஷ்யூ அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளோட என்வரன்மெண்ட் பற்றி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ப்ளஸ் நம்ம ஊரில் வந்து இப்போ சம்மர் வந்துட்டனால பெரும்பாலும் நிறைய ஃபோன்ஸ் வந்து ஹீட் ஆகுது. ஸோ அதையும் நான் வந்து ஒரு இடத்துல ஹைலைட் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ ஒருவேளை இப்போ சம்மர் அப்படிங்கிறனால தான் ஐஃபோனும் வந்து சார்ஜ் பண்ணும்போது இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஹீட் ஆகுதோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PDPPS சார்ஜர். ஸோ சார்ஜர் கேபிள் இதை பேஸ் பண்ணி ஒரு சில டிவைஸ் ஹீட் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் நம்ம சுரேஷ் ப்ரோ இருக்கார் இல்லையா, அவரோட ஒய்ஃபோட ஃபோன் வந்து Pixel 8A. 8Aல ஐஃபோனோட 20 வாட் சார்ஜரில் சார்ஜ் பண்ணால் 8A ரொம்ப நிம்மதியாக சாதாரணமாக சார்ஜர் தான். இதுவே சாம்சங்கோட 25 வாட் PPS சார்ஜர் எடுத்து சார்ஜ் பண்ணால் ஃபோன் வந்து ஹீட் ஆகுதான். பாருங்களேன், சார்ஜிங் பிரிக் தான் மாறுது. இத்தனைக்கும் பிக்சல் டிவைஸ் சப்போர்ட்ஸ் போத் PD அண்ட் PPS. சொல்லப்போனால் QCயும் ஒர்க் ஆகும், குவால்காம் குவிக் சார்ஜ் கூட ஒர்க் ஆகும் தான் நினைக்கிறேன். அது வந்து ப்ராபப்ளி ரொம்பவே ஈஸியான ஒரு காமன் ஸ்டாண்டர்டு. பட் இது நல்லா யோசிச்சு பாருங்களேன், PDPPS ஆப்வியஸாக ஒர்க் ஆகும், ஆனால் PPSல ஹீட் ஆகுது. ஸோ அப்போ இந்த இடத்துல கேபிளா சார்ஜரா கண்டுபிடிக்கணும். மேபி நீங்களும் நிறைய பேர் இது மாதிரியான ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஸோ சம்மர்னால இருக்கலாம் ப்ரோ, ரைட்டா, அது ஒரு பாயிண்ட்டு. இருந்தாலும் ஹீட் ஆகுது, நோட் பண்ணிக்கிட்டேன். ஐ ஆல்வேஸ் யூஸ் ஒரிஜினல் ஆப்பிள் சார்ஜர் அண்ட் கேபிள் ஈவன் தோ ஐ ட்ரை டு சார்ஜ் த ஃபோன் இந்த ஏசி ரூம் த டிவைஸ் இஸ் கெட்டிங் எக்ஸ்ட்ரீம்லி ஹாட். ஓகே, அப்போ இவர் டிவைஸை ரீசெட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சோ. டிராஸ்டிக் பேட்டரி ட்ராப் வென் த ஃபோன் வாஸ் நியூ ஐ யூஸ் டு கெட் அரௌண்ட் 4.5 to 5 hours ஆஃப் யூசேஜ் இன் நெக்ஸ்ட். ஓகே, 80 to 20 அப்போ 60% யூஸ் பண்ணும்போது 4.5 to 5 hours ஆஃப் SOT வந்துருது போல. நான் அதே ரேஞ்சு பட் பேட்டரி பேர்லி லாஸ்ட் ஃபார் 3 hours. இது ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்குது. நீங்கள் தயவுசெய்து உங்கள் பேட்டரி பர்சன்டேஜ் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் ஹெல்த்து. ஆனால் தயவுசெய்து ரீசெட் பண்ணி ட்ரை பண்ணுங்க ப்ரோ. சடன் ஆட்டோ ரீபூட் வைல் ஐ எம் டூயிங் சம் சீரியஸ் ஒர்க் த ஃபோன் சடன்லி ரீபூட்ஸ் ஆன் இட்ஸ் ஓன். ஐ ஹேட் நோ ஐடியா ஒய் திஸ் ஹேப்பனிங். அப்படின்னா இதில் நிறைய கோளாறு இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு என்னமோ கோர் லெவலில் OS லெவல்லே ஏதோ ஓவர்லேப் ஆகிற மாதிரி இருக்குது. தயவுசெய்து ரீசெட் ட்ரை பண்ணுங்க ப்ரோ. ரேபிட் பேட்டரி ஹெல்த் டிக்ளைனா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சின்ஸ் த லாஸ்ட் மந்த் மை பேட்டரி ஹெல்த் ட்ராப்டு ஃப்ரம் 95 to 89. இதுக்கு மெயின் ரீசனே இந்த ரேபிட் ஹீட்டிங் தான் ப்ரோ. எப்பயுமே இந்த மாதிரி அப்நார்மல் ஹீட்டிங் நம்ம ஃபோன் வந்து அடிக்கடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிச்சினாலே இன்டர்னல் காம்பனன்ட்ஸில் ஆரம்பிச்சு பேட்டரி வரைக்குமே அதோட ஹெல்த்தை வந்து இழக்க நேரிடும். உள்ளே இருக்கிற காம்பனன்ட்ஸும் சேர்ந்து தான் அடி வாங்கும். ஹீட் அது எக்ஸ்ட்ரீம் ஹீட் இஸ் நாட் குட் ஃபார் எனி ஒன். ஸோ அதனால தான் ஐ டோன்ட் நோ வை இட் இஸ் டிக்ளைனிங் ஸோ ஃபாஸ்ட் வித்தின் சச் அ ஷார்ட் பீரியட். இந்த ஹீட்டிங் தான் ப்ரோ மெயின் காரணமாக இருக்கணும், அதான் கல்பிரிட்டாக இருக்கும். அகைன் ரீசெட் தான் ப்ரோ நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அப்படி இல்லைனா ஆப்பிள் காரை விசிட் பண்ணுங்கள். ஆப்பிள் சப்போர்ட் விசிட் பண்ணி நீங்கள் 8 மாதம் தான் ஆயிருக்குன்னு போது உங்களுக்கு வாரண்டியில் இருக்குது. ஸோ ஃப்ளாஷ் பண்ணுறது ஃப்ரீயாக தான் இருக்கணும். தயவுசெய்து வந்து அவங்களை ப்ராப்பராக ஃப்ளாஷ் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். பேக்கப் எடுத்துகிட்டு போங்க. அடுத்து கண்டென்ட் ஃபார் யுவர் சேனல். கேன் யூ ப்ளீஸ் கிரியேட் அ வீடியோ அபவுட் தீஸ் இஷ்யூஸ் ஆன் யுவர் சேனல்? ஐ பிலீவ் திஸ் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அதர் ஐஃபோன் யூசர்ஸ் டூ. ஆப்வியஸாக யூஸ்ஃபுல்லாக தான் ப்ரோ இருக்கும். அதே சமயம் இதை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம விமர்சிக்கவும் முடியுது, யோசிக்கவும் முடியுது. அடுத்து வாரண்டி அண்ட் ஃபிசிக்கல் டேமேஜ் குவரி. மை ஃபோன் ஹேஸ் சம் வெரி மைனர் ஃபிசிக்கல் ஸ்க்ராச்சஸ் அண்ட் டென்ஸ். ஐ எம் கன்ஃபியூஸ்ட் இஃப் ஐ கேன் ஸ்டில் கிளைம் மை வாரண்டி பிகாஸ் ஆஃப் திஸ். ஆப்பிள் அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க ப்ரோ. ஒரு அப்யூஸ் பண்ண அளவுக்கு இருந்ததுன்னா மட்டும் தான் பிரச்சனை. பட் மேனுஃபேக்சரிங் வாரண்டி இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக கிளைம் பண்ணலாம். இந்த மாதிரியான இது டிஸ்பிளே மேலே மைல்டு ஸ்க்ராச்சஸோ இல்லாட்டி சைடில் இருக்கக்கூடிய ஃப்ரேமில் மைல்டு ஸ்க்ராச்சஸோ இதெல்லாம் வந்து காரணம் காட்டி அவ்வளோ ஈஸியாக டிக்ளைன் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது என்னோட புரிதல். பட் அப்படி இல்லை, அதெல்லாம் கணக்கு காட்டுறாங்க. அப்படி யாருக்காவது இன்சிடென்ட் நடந்திருந்ததுன்னா அதையும் சொல்லுங்கள், அதையும் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து என்னென்னா, சின்ஸ் யூஆர் டெக் நான் எக்ஸ்பர்ட்லாம் ஒரு மண்ணும் இல்லை, நீங்கள் வேறு. எனக்கு வந்து ஒரு சில புரிதல் இருக்குது. அந்த புரிதலை மட்டும் தான் நான் இங்கே வந்து ஷேர் பண்ணுறேன். அந்த புரிதல்களையும் சில மிஸ்டேக்ஸ் இருக்கும். அந்த மிஸ்டேக்கை நீங்கள் எல்லாருமே ரெக்டிஃபை பண்ணுவீங்க. இப்படி தான் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஐ ஹோப் யூ கேன் ஹெல்ப் மீ ஆன் திஸ். லுக்கிங் ஃபார்வர்ட் டு யுவர் ரெஸ்பான்ஸ் ப்ரோ. ரீசெட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சொல்யூஷன்.
அதுவும் ஐஃபோன் யூஸரான உங்களுக்கு வந்து ரீசெட் தான் இருக்கிறது பெஸ்ட் சொல்யூஷன் அமையும் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. ப்ளஸ் உங்ககிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறது என்னன்னா, ஒரு பேக்கப்பை போட்டு தயவுசெய்து ரீசெட் அடிங்க. இது ரொம்பவே மோசமாக இருக்குது. இந்த அளவுக்கு மோசமாக ஐஃபோன் 15 நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா நம்ம சர்க்கிள்லேயே 2-3 பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சந்திர கூட ஐஃபோன் 15 தான் யூஸ் பண்ணுறான். அவன் இந்த அளவுக்கு மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இல்லை. அவன்கிட்ட நான் பர்சனலாக வேணாலும் மீட் பண்ணி அவன்கிட்ட நான் ஒரு சில டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அதையும் வேணாலும் நான் ஷேர் பண்ணுறேன். பட் மற்றபடி இவ்வளோ மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்ததே இல்லை ப்ரோ. ஆஃபீஸ் ப்ரொஃபைலோ இல்லாட்டி ஆஃபீஸ் ஆப்போ ஏதாவது வேலை செய்தான்னு பாருங்க. உங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அட்மின்ஸ் மூலமாக அவங்க ஏதாவது ஒரு சில மானிட்டரிங் ஆப் ஏதாவது போட்டிருக்காங்களான்னு பாருங்க. ஆஃபீஸோட ப்ராஜெக்ட் சேஃப்டிக்காக ஏதாவது அந்த மாதிரி ஆப்பை போட்டு அது ரன் ஆகிக்கிட்டே இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுங்க. கண்டினியூஸ் சர்வேலன்ஸில் உங்கள் ஃபோன் இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா இவ்வளோ மோசமாக ஒரு ஐஃபோனை நான் பார்த்ததே இல்லை. சரியா, நான் வந்து ஐஃபோன் 12 mini யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் பேட்டரி ஹெல்த் 75 இருக்கிறதெல்லாம் கூட யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூட இவ்வளோ வேகமாக நான் ட்ரெயின் சரி அது இவ்வளோ வேகமாக ட்ரெயின் ஆச்சு அப்படின்னு வைப்போம். ஐஃபோன் 15 எப்படி ட்ரெயின் ஆகுதுன்னா எங்கங்க 3 மணி நேரங்கிறது வந்து நான் அந்த 12 miniயில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னடா இதில் எப்படி சொல்கிறீங்க? அதுவும் இப்போ 89 இருக்கிற நேரத்திலேயே 89 ஹெல்த் இருக்கும்போதே இவ்வளோ கேவலமாக இருக்குது. இதில் வர ஹீட்டிங் இவ்வளோ அப்நார்மலாக சொல்லியிருக்கீங்க. ஸோ தயவுசெய்து நீங்கள் வந்து ரீசெட்டை முயற்சி பண்ணுங்கள் ப்ரோ. அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷனாக அமைய வாய்ப்பு இருக்குது. ரைட்டு, இதுதான் லாஸ்ட் கமெண்ட்டு. ஓகே மக்களே, ஸோ ஆக மொத்தம் உங்ககிட்ட நான் திரும்ப கேட்கக்கூடிய கேள்விகள் ஒரு சில கேள்விகள் தான். இவனுக்கு ஒரு வேலையில் இதே கேள்வியை கேட்டு நான் சாகடிக்கிறேன் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் ஃபேக்ட் என்னன்னா நான் திரும்பி கேட்டு தான் ஆகணும். டிமென்சிட்டியா குவால்காம் ஸ்னாப் ட்ராகனா யூனிசாக் அது வந்து வேறு லெவல். டிமென்சிட்டி ப்ராசஸர் ரொம்ப ரிலேபிளாக இருக்கா லாங் ரனில்? இல்லாட்டி வந்து இப்போ கரண்ட் ட்ரெண்டில் எப்படி இருக்குது? இதுக்கப்புறம் டிமென்சிட்டி பெட்டர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கானா? ஆப்வியஸாக இருக்குது. பட் ஃபேக்ட் என்னன்னா அதுக்கும் டைம் எடுக்கும். நம்ம வந்து ஒரு 1 இயர்லேருந்து 2 வருஷம் கிட்ட நம்ம ஒரு சில விஷயங்களில் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ரிலேபிலிட்டி க்ரோ ஆகும், ட்ரஸ்ட் க்ரோ ஆகும். ஸோ அதனால தான் கேட்குறேன், டிமென்சிட்டி போகிறது பெட்டரா இல்லாட்டி வந்து நம்ம குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் போகிறது பெட்டரா? நான் இது வரைக்கும் வந்து குவால்காம் ஸ்னாப் ட்ராகனை ஏன் வந்து கொஞ்சம் உயர்த்தி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்க போனால் காஸ்ட்லிங்க, 100% காஸ்ட்லி. அதனாலே ஃபோன் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது என்னமோ உண்மை தான். ஆனால் நெட்வொர்க் ஆஸ்பெக்டில் அவங்க கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவாக நிறைய இடங்களில் ஸ்கோர் பண்ணுறாங்க. ஐஎஸ்பி ஆஸ்பெக்ட்லையுமே நிஜமாவே ஸ்கோர் பண்ணுறாங்க. ஸோ என்பியூ அதில் வந்து சீரியஸாக ஸ்கோர் பண்ணுறாங்க. இதுவே டேக்கு 24 பிட் டிஃபால்ட் டேக்காக இருக்கட்டும், ஆடியோக்கு ப்ளஸ் ப்ளூடூத் கோடக்காக இருக்கட்டும், இந்த ஏரியாலையும் அவங்க ஸ்கோர் பண்ணுறாங்க. ப்ளஸ் இப்போ ஆண்ட்ராய்ட் 17 என்ன ஆகிடும்னா ஸ்னாப் ட்ராகன் டிவைஸ்லையும் பை டிஃபால்ட்டே உங்களுக்கு எல்ஹெச்டிசியும் வந்துட போகுது. ஏன்னா குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் சிப் இருக்கிற ஃபோனில் உங்களுக்கு ஆப்டெக்ஸ் லாஸ்ட்லெஸ் வரைக்குமே டிஃபால்ட்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ளாக்ஷிப்பில். இதுவே மிட்ரேஞ்ச் ஃபோனா, மிட்ரேஞ்ச் ஒரு 40,000 ரூபாய்க்கு நீங்கள் குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் சிப்பில் வாங்கியிருக்கீங்களா, அடாப்டிவாவது ஒர்க் ஆகும். ஸ்னாப் ட்ராகனில் வந்து டிவைஸில் இந்த மாதிரி அடாப்டிவ் ப்ளூடூத்தில். ஸோ இந்த மாதிரி ஒரு சில அட்வான்டேஜஸ்னால மட்டும்தான். ஆனால் காஸ்ட்லியானா சத்தியமாக காஸ்ட்லி தான், ரொம்ப அதப்பாக தான் அலையிறான்னு கூட நான் சொல்லுவேன். ஆனால் இதெல்லாம் தான் அவனுக்கு அட்வான்டேஜாக அமைகிற மாதிரி நான் பார்க்குறேன். இதுவே வந்து சைனீஸ் எப்படி பிரில்லியண்டாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, எஸ்ஓசி அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த ப்ரைஸை கட் டவுன் பண்ணுறதுக்காக டிமென்சிட்டி போயிட்டு அதுக்கப்புறம் அதில் ஒர்க் அரவுண்ட் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களே அவங்களோட ஓன் அல்காரிதம், போஸ்ட் ப்ராசஸிங் அல்காரிதம், ஏஐ ரிலேட்டட் அல்காரிதம்னு வச்சுக்கிறாங்க. ஸோ அதாங்க உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். நீங்களே வந்து தயவு செய்து பதில் சொல்லுங்கள். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்ள சிவரணி பார்க்கலாம். பை.